Hello guys, I'm Kishore Kumar. Welcome back to Kishore Thoughts. Today video வந்து 9 successful habits. அது ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸுக்கு கொஞ்சம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிட்ட போகலாம். அதுக்கான ஒரு 9 திங்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து plenty of sleep. இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ஒரு 6 to 7 hours நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா தூங்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாடி வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனால் தான் நியூ தாட்ஸ், நியூ கிரியேட்டிவ் தாட்ஸ் எதனா வந்து நம்ம மைண்டில் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா நம்மளை வந்து plenty of sleep கண்டிப்பாக அவசியம். மினிமம் 6 to 7 hours நல்ல ஸ்லீப் இருக்கணும். ரொம்ப லேட் நைட்டு இல்லைனா வந்து இந்த டே டைமில் நல்லா தூங்குறது இதெல்லாம் நான் மீன் பண்ணல. கரெக்டான அந்த டைம் பேட்டர்னில் ஒரு டின்னர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 10ன்றது அதிகம் தான், 10 வச்சுப்போம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய ஒர்க் வந்து நைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் எழுதுறதுக்கு, ஆஃபீஸ் ஒர்க் இது மாதிரி இருக்கும். அதனால 10 to அந்த மார்னிங் ஒரு 5 to 6 இந்த ரேஞ்சில் இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். ஒரு குட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஈட்டிங் ஹெல்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணோம். சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறப்ப இல்லைனா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் இது மாதிரி இருக்கிறப்போ ஓகே. ரொட்டீனாக நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி நம்ம பாடிக்கு. நம்ம பாடின்றது ஒரு இன்ஜின் மாதிரி, நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணணும், நல்ல சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம வந்து லாங் லைஃப்க்கு வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் ஹெல்த்தின்றது வந்து நம்மளை எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சாப்பிட்ணுன்னு, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ஹோம் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நம்ம ஹோம் ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் அது போர் ஆச்சுன்னா வெளியே போய் சாப்பிட்னாலும் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட் இந்த மில்லட்ஸ், மேபி இந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மாதிரி நிறைய கிடைக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்டேயிங் ஆக்டிவ். இந்த ஸ்டேயிங் ஆக்டிவ்னா வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கக்கூடாது, நிறைய ஒர்க் பண்ணணும். மேபி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நல்லா விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் கிடைக்கிறப்ப நிறைய வந்து வெளியே போய் வேற என்ன பேட்மிண்டன் விளையாடுறதோ, கிரிக்கெட் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் நல்லா வருமோ அதெல்லாம் விளையாடுங்க. நல்லா வந்து ஸ்வெட் அவுட் பண்ணுங்க. ஸ்வெட் அவுட் பண்ணாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகிடும். நெக்ஸ்ட் திங் வந்து கோயிங் அவுட் சைட். கோயிங் அவுட் சைட்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ரேண்டமாக வெளியே போயிட்டே இருக்கணும்னு சொல்ல, அதுக்குன்னு வீட்டு வெளியே அதான் நம்ம மட்டுமே தனியாக லோன்லியாக இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ ஒரு வெளியே போயிட்டு வர்றது, ஒரு பார்க்கில் போய் ஒரு ஜாகிங்கோ ரன்னிங்கோ இல்லைனா இந்த ஒரு க்ரீனரியான ஸ்பேஸ் போடுறது, மேபி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இதுமாரி நம்ம வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு சோஷியலைஸ்டாக தான் இருப்போம். நம்ம வந்து ஒரு சோஷியல் மேமல் தான். நம்ம வந்து குரூப்பாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க நான் லோன்லியாக இருக்கிறப்ப தான் ஹாப்பியாக இருப்பாங்க. அது வந்து 90ல் வந்து ஒரு 2% பீப்புளுக்கு ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நம்ம கோயிங் அவுட் சைட் வித் சோஷியல், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கூட வந்து சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஹாப்பினஸ் தரும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்டிங் ஃபெயில்யூர். பரவாயில்ல, எனக்கு வந்து நான் இது இந்த கோல் செட் பண்ணேன், அதுக்கு நான் ட்ரை பண்ணேன், அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதனால வந்து நம்ம அதில் ஃபெட்டப் ஆகக்கூடாது. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் நம்ம என்ன ஃபெயில்யூர், நம்மளுக்கு எதனால் இந்த இது லேக் ஆச்சு அதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பெட்டராக அதை வந்து ஆக்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இல்லை மேபி ஃபெயில்யூர் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பெக்டன்ஸ்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை வந்து இது பண்ணணும். பரவாயில்ல, எனக்கு இது நடந்துருச்சு, ஓகே, ஒரு 1 செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து மெடிடேஷன் வந்து நிறைய பேர் வந்து நான் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய வந்து புக்ஸ் எல்லாத்துலேயும் மெடிடேஷன் வந்து ஹையர் ரேட் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. மேபி அது கண்டிப்பாக வந்து கேம் சேஞ்சராக தான் இருக்கும். நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு விஷுவலாக இதெல்லாம் ரிசல்ட் வந்ததுனால நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் மெடிடேஷன் வந்து ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக தருது. அதனால் வந்து மெடிடேஷனை வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் எப்போல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்மளால பண்ண முடியுமோ அது பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கும், இல்லைனா இன்னர் சோலை வந்து ஒரு டிவைனிட்டிக்கு எடுத்துகிட்டு போவோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. அதனால வந்து
மெடிடேஷனாக ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுதான், லூசிங் யுவர் ஈகோ. ஈகோன்றது எல்லாருக்கும் வந்து பேட் சைடு இல்லை. சில டைம்ஸ் வந்து எனக்கு அது தெரியாது, அவங்க கிட்ட போய் என்னால் கேட்க முடியாது, இது கூட ஈகோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கற்றுக்கிறது தப்பே இல்லை. இதனால வந்து யாருக்கும் ஈகோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்மளுக்கு தான் வந்து அதில் லாஸ். ஏன்னா இந்த ஈகோன்றது வந்து நான் போய் அவங்க கிட்ட கற்றுக்கணுமா, நான் வந்து எனக்கு தெரியாது நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம், அது தப்பு இல்லை, அவங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து இந்த ஈகோன்ற குவாலிட்டி இல்லாது அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து லூசிங் யுவர் டாக்ஸிக் பீப்புள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதர் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைனா வந்து ஃபேமிலி வந்து சேஞ்சே பண்ண முடியாது, ரிலேட்டிவ்ஸை மீன் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் யாரெல்லாம் வந்து நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ, இல்லைனா வந்து நீங்கள் ஹாப்பி மூடில் இருக்கிறப்ப உங்களை வந்து பேட் வைப்பில் வந்து அதான் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் அது பண்ணுறது தப்பு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளை பற்றியே வந்து எதனா காசிப் பண்ணுவாங்க, இல்லைனா நம்மளை பற்றி எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து லூஸ் பண்ணுறது வந்து கெயின் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவங்க லூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைனா காலேஜ் படிக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, உங்களை வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நல்ல வைப்பில் குட் செட் ஆஃப் பீப்புள் கூட இருக்கிறது வந்து நம்ம மைண்ட் செட்டையும் சேஞ்ச் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸும் தரும். அதனால வந்து லூசிங் யுவர் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ் இல்லை, அது வந்து கெயின். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. எது வந்து உங்ககிட்ட இருக்கிற எதனா ஒன்று வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணியிருப்போம், இல்லைனா எதனா வந்து உங்களை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க, அது மணியாக இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அது தேவைப்படலாம், அதை வச்சு வந்து அவங்க கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அப்போதைக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த லூசிங் யுவர் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட் தான், பேட்லாம் இல்லை. யாருமே வந்து லைஃப் லாங் வந்து நம்ம கூட இருக்க போகிறது இல்லை, யாருமே இங்கே கேரண்டி இல்லை. அதனால் வந்து இருக்கிற வரையிலும் நம்ம சர்க்கிளை சுற்றி குட் பீப்புள்னால் நான் யாரை மீன் பண்ணுறேன்னா, உண்மையாக உங்களுக்காக செய்கிறவங்கள சொல்ல, உங்களுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக சில பேர் இருப்பாங்க, அவங்க கூட இருக்கிறதுலாம் குட். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுவாங்க. நீ வந்து வாங்க உங்களுக்கு வந்து ஜிம் போகலாம், இல்லை இந்த கோர்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறப்பறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப் கொடுத்து நல்ல சஜஷன் கொடுப்பாங்க, அதுலேருந்து வெளியே வரதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நீ அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்கும். அதனால் வந்து சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. இது வந்து அட்வைஸ் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இது இம்பார்ட்டன்ட். நம்ம சர்க்கிளை வந்து நம்ம தான் வந்து பெட்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு போக முடியும், க்ரோ ஆக முடியும். வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, வெளியே போகிறப்ப வந்து சொல்லுவாங்க, வா நான் பார்த்துக்கிறேன், இது பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து அவங்களே வந்து பரவாயில்ல விடு, உங்ககிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதனால வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ ஒரு எதர் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அவங்களை சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வயசாக தான் அவங்க டிசிஷன் எடுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எதனா வந்து நெக்ஸ்ட் வீடியோ பற்றி எதனா டாபிக் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள். தேங்க்யூ யூ. ஹோப்பிங் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.